சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் நான் ஏறிக்கிறேன். ஒவ்வொன்னா கொடு. சீக்கிரம் ஏற. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உள்ள உள்ள சரியா கொண்டு போய் வீடா. காசு காணாதுமா. பாரு அங்க இருக்கு. படுக்கை வாங்க படுக்கை வாங்க. ஒவ்வொன்னா கொடு. உள்ள கொண்டு போ. மெட்ராஸ் பங்களாவுக்கு போய் வேண்டிய வசதி செய்துக்க. ஊர் போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி கொடு. ஊருக்கு போனதுமே தினமும் ஒரு கடிதம் எழுதுவேன். நமஸ்காரம். உடம்ப பாத்து கேசமா உடம்ப. அம்மா இப்படி வந்துருங்க. சரி மகரி சாரி கரி சா. சரி இது வெக்கப்படுற. கலைஞர்களுக்கு களங்கமே கிடையாது. பாரு. சரி மகரி சாரி கரி சா. இது சா. பாரு. சரி இதுக்கா இதுக்கா. என்ன பாவதர, நான் 5 மணிக்கு வர சொன்னேன், 2 மணிக்கே வந்துட்டீங்களோ? இல்ல இல்ல, இப்பதான் வந்தாரு. ஏங்க, நம்ம விஜயாவுக்கும் குமாரிக்கும் ஒன்னாவே பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன? அது எப்படிங்க முடியும்? குமாரி ரொம்ப காலமா பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிறா. விஜயா இப்பதானே ஆரம்பம். அது ஒண்ணும் முடியாதுங்க. பாடு. சாரே மகரே சாரே கரே சா. சுத்தமா இருக்கணும். கொண்டு போ. ஐயா ஐயா, நம்ம நராஸ்தார் ஐயா வராங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா? கூடைமுறம் கட்டுவோம் கூறி சொல்லுவோம். நல்ல கூட ஆசம் ரொம்ப அபிவிருத்தியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் உங்க தயவுதான். பாத்தியாமா, உனக்கு பாய் பண்ண தெரியுமா? பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ் தானே பின்ன தெரியும். உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே. வாங்க. பார்த்தீர்களா, இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி. ஓஹோ, என்னது இங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கு? மேல அவ்வளவு அபிமானம். ஏன் ஒண்ணு கண்ணை மூடிக்கொண்டும் இன்னொன்னு வாயை பொத்து கொண்டும்? அதுவா, இது தீயவைகளை பாராதே, அது தீய சொற்களை கேளாதே, இது கெட்ட சொற்களை பேசாதே. கற்பனையை பார்த்தியாடா? இவ்வளவும் குரங்குகிட்டதான் இருக்கு, மனுஷங்கிட்ட ஒன்னையும் காணா. பாருங்க போவோம். பிள்ளைகளே, நமக்கு உடனடியாக தேவையானது எது? உணவு. நீ உடை, நீ வீடு. இல்லை ராதே, இவங்கதான் ராதே. இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர். வணக்கம். வணக்கம். அவருடைய குழந்தை பேர் குமாரி. நான் வேலைக்காரன் டைகர். வாம்மா. உன் அப்பாவின் இரக்க சிந்தையும் உன்னுடைய நல்ல மனதும் எங்கள் ஆசிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. குமாரி, இந்த அம்மா வந்த பிறகு இங்க நாடகம், நடனம், சங்கீதம், தேவப்பா பிரமாதம். ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுது பாரு, அதை நீ அவசியம் பார்க்கணும். அப்போ நடன சாலைக்கு போலாமா? போலாம். ஐயோ, அடி ஒண்ணும் பலம் இல்ல.
மூக்குலதான் உணர்ச்சி இல்லை. அவசர கொடுக்க. இது யாரு? என் மக. பேரு வைகை. வைகையா? பேரு நல்லா தான் இருக்கு. வைகை வேலைக்கு வர்ற ஆரம்பமே நல்லா தான். ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, முன்னால கஷ்டமா இருந்தா பின்னால சுகமா இருக்கும். என்னமோப்பா உன் தங்க மாதிரி. மாதிரி என்ன? தங்கதான். தங்கச்சி, என்னங்க? இங்க அதிகம் வேலை இல்லை. நம்ம அறைய கூட்ட. கரடி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? விஜயா, என்ன? பொழுது விடிஞ்சு பொழுது போனா அலங்காரம் பண்ணிக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. வேற சந்தோஷமான நேரம் எனக்கு என்னதான் இருக்கு? ம்ஹும். ஒரே தடவுடலாம் அலங்காரம் பண்ணிக்கிறியே, இப்ப யாரு பார்த்து ரசிக்க போறா? அதான் யாரும் இல்லையே, நானே கண்ணாடியில பாத்துக்க வேண்டியதுதான். நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த இளவுக்கே சரியா இருக்கும் போல இருக்க. இளவா? உங்க இளம் மனைவிக்கு இப்படியாவது ஒரு இன்பம் இருக்க கூடாதா? இதான் இன்பமா? முகத்துக்கு பவுடர், கண்ணுக்கு மையி, உதட்டுக்கு சாயம், ஏன் பல்லு கொஞ்சம் சுண்ணாம்பு அடிக்கிறது தானே? நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டு வாங்க. விஜயா, சரியா பண்ற. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில கரியவாரி பூச்சிடுவேன். ஆமா. பிறகு என்ன? உனக்கு வீணையா வாசிக்க தெரியும், பானைய உருட்டத்தானே தெரியும். ஏய், குடும்ப பெண்ணா யோசிச்சா பேசுற நீ இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டு சொல்லிக்க போறேன். பாட்டா கத்துக்க போற? இதுக்கு நீ உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதானே. என்ன சொன்ன? இவ என் ஃப்ரெண்டு. நம்ம போதும், அதே போதும். நம்ம கணக்கு பிள்ளை இருக்காரு, இவர்தான், இவர் சம்சாரம் தான் விஜயா. என்ன கணக்கு பிள்ளை, ஆசிரம நாடகத்துல குமாரி நடிக்க போகுது. விஜயாவையும் நடிக்க சொல்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியுமே. என்னங்க இது, பொம்பளைங்க நடிக்கிறதாவது? அப்புறம் ஆம்பளைங்க மாத்திரம் நடிச்சா யாரு பாக்குறது? என்ன கம்பெனியா வச்சு நடத்த போகுது? ஆசிரம நிதிக்காக ஒரு நாள் தானே. என்ன நான் சொல்றது? என்ன விஜயா, சரிதானா? அவ எதுக்கும் சரிதான்பா. அவளை போய் கேட்டா அடிக்கட்டும். நம்ம ஆசிரமத்துக்கு நாம் தானே உதவணும். நாடகத்தினுடைய பேரே புதுசா இருக்கு, 50 60. அக்கா, அக்கா. அடே வாடா தம்பி, ஊர்ல எல்லாரும் சவிக்குமா? எல்லாரும் சவிக்கந்தான். ஏகா, அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம், வரும். ஏக்கா, அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, அங்க ஏதாவது கொடுப்பாங்களா? வா, கொடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரே. என்ன நாரு? நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும் போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உதிர்ந்துடும். அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாரு மட்டும்தான் வரும். அக்கா, அப்போ நானும் பிரசங்கத்துக்கு போட்டுமா? வேண்டாடா தம்பி, உங்க அத்தா கொண்டுகிட்டு வர்ற நாரே போதும். வா. அண்ணே, நமஸ்காரம் அண்ணே. சௌக்கியமா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. இல்ல, நம்ம தெருக்கோடி செல்லமுத்தம்ல. ஆமா. அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. ஏன் கால்ல கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைண்ணே. கொண்டாட்டி ஆத்தா விட்டு அனுப்பிச்சிட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு வாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது? ஆமா. அப்போ செல்லமுத்தண்ணே சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா,
தெரிய வேண்டியதான். தம்பி அதுக்கு இருக்கட்டும். ஜேபில் என்ன இருக்கு? ஜேபில் என்ன கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமோ இருக்கு. அது இல்ல, சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா? என் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தன் தப்ப தெரிஞ்சுக்காம ஒரு தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நல்லா அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? என் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. இந்த பாத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும். இது போகலையே இன்னும் அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலையம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல, பாறையே வந்து விழுவும் இனிமேல. ஆமா. அம்மா, தாயி, 2 பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட 2, 3ன்னு கணக்கா கேக்குறியே? என்னங்க, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சா? உடம்பு என்ன தெரியாது. முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க, இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறாரே நம்ம போல ஆளுங்களாலதான். என்னது? கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம். அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பட்டுமா? எதையாவது 2 போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற கேலி. எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல? கோபம். அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா, ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? அப்படியா? வா போவோம். எங்கங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா. 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார். அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம். கடற்கரையை பார். என்னங்க
அது என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதே? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் சுட்டு குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி. இதுதான் மதுரை மாநகரம். கோடை காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடுதே. அதுதான் வைகை ஆறு. ஆ, பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல. இன்னும் சேலத்தை பாரு, சேலம். அடே என்னங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்களே, இது இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60ஓட பெருமைய பாத்தியா? என்னங்க இது ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு, ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்க. இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா. பாத்தியா 60ஓட மகிமையே? என்னங்க இது இவ்வளவு விசாலமான கடத்தெருவு, இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. இனிமேல ஊருக்குள்ள போவோம்.